ஈரான் போரின் போது மத்திய கிழக்குக்கு அனுப்பப்பட்ட அமெரிக்க இராணுவ வீரர்கள் உணவு பற்றாக்குறையை எதிர்நோக்குவதாகவும் இதனால் சிலர் அவர்களுக்கு கிடைக்கின்ற சொற்ப உணவை பங்கீடு செய்து நீண்ட நாட்கள் பட்டினியை சந்திக்கக்கூடிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் கிடைக்கப்பட்ட ஒரு செய்தி மிக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சொல்லலாம். பல கேள்விகளையும் எழுப்பியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணையில் ரோந்து பணியில் ஈடுபடும் போர்க்கப்பல்களில் உள்ள ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் மற்றும் மாலுமிகள் உட்பட 50,000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் தற்போது மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இரு தரப்பினரும் அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் இதுவரை எந்த ஒரு முன்னேற்றமும் காணப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த போர் இன்னும் நீடித்து கொண்டே செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரான் ஹோர்முஸையும் தனது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையும் தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறது. அதில் பாதியை கூட அமெரிக்கா விரும்பவில்லை. அதுதான் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய கருத்துக்களில் எந்த விதமான ஒரு நம்பகத்தன்மையும் இல்லை என்றும் IRGC தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான முக்கியமான காரணம், டொனால்ட் ட்ரம்ப் இப்போ ஒன்று பேசுவார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒன்று பேசுவார். நினைத்து கருத்துக்களை வெளியிடக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார். இப்படியாப்பட்ட ஒரு ஜனாதிபதியுடன் எந்த விதமான ஒரு உடன்படிக்கைக்கும் வருவதற்கு விருப்பமில்லை என்றும் ஈரானுடைய IRGC தெரிவிச்சிருக்கிறாங்க. ஈரான் முன்னதாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு அனுமதி அளித்திருந்தார்கள். இருப்பினும் அமெரிக்காவுடைய முற்றுகையை அவர்கள் நீக்காமல் இருப்பதன் காரணத்தினால் மீண்டும் ஹோர்முஸ் நீரிணையை நாங்கள் மூடுகிறோம் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பாரசீக வளைகுடா மற்றும் ஓமான் கடலில் நங்கூரமிடப்பட்டுள்ள இடத்திலிருந்து எந்த விதமான ஒரு கப்பலும் நகரக்கூடாது என்று IRGC எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த நீரிணையை நெருங்குவது எதிரியுடன் ஒத்துழைப்பதாக கருதப்படும் என்றும் IRGC தெரிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முரண்பட்ட அறிக்கைகள் காரணமாக ஈரானிய அரசாங்கம் அமெரிக்காவை ஒரு நம்பிக்கைக்குரிய கூட்டாளியாக கருதவில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறார்கள்.